இந்த நாளினுடைய செய்திக்காக மார்க்கு 10வது அதிகாரம் 46 முதல் 52 வசனங்களை இன்றைக்கு நாம் தியானிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது அங்கே திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பாருங்க, பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியாதனால தன்னுடைய வாழ்க்கையை நடத்த, பிழைப்பை நடத்த, சாப்பிட அவன் ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுப்பதை தொழிலாக கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளை யார் ஒருவர் இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பிச்சை எடுக்கிற வாழ்க்கையில இருந்து ஆசீர்வதிக்கிற வாழ்க்கைக்கு நேராக, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்வுக்கு நேராக நம்முடைய ஆண்டவர் இயேசு நடத்துகிறார். வழி அருகே உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனால யார பார்க்க முடியல? இயேசுவை பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல கண்கள் உடையவர்களாக இருக்கிறாங்க. நல்லா தான் கண்ணெல்லாம் இருக்கு. ஆனா இயேசுதான் உண்மையான தெய்வம், இரட்சகர், ஆண்டவர் என்பதை பார்க்க முடியாதபடிக்கு சாத்தான் என்ன செய்யறான்? கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். பாத்தீங்களா? ஆனா குருடா இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அவன் என்ன செய்வான்? வாழ்க்கையில பிச்சை எடுத்து கொண்டுதான் இருப்பான். ஸ்தோத்திரம். ஆனா அவன் ஒரு நாள் இயேசுவை அவன் சந்தித்தான். ஆனா இயேசு அவனால பார்க்க முடியல. ஆனா அவன் கேள்விப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பரிமாணத்தை, ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்த விரும்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் கூட இந்த செய்திய, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் காணப்படுகிற இருளை மாற்றி, அந்தகாரத்தை மாற்றி, குருட்டுத்தன்மையை மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். ஒரு ஒளியை நீங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. நல்லா கவனிங்க, இயேசுவை நாம் அறிந்து விட்டோம் என்றால், இயேசுவை நாம் கேள்விப்பட்டு விட்டோம் என்றால் நாம் அமைதியா இருக்கக்கூடாது. என்ன அமைதியா இருக்கக்கூடாதுன்னா, அவரை நாம் கூப்பிட தொடங்க வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு லூக்கால 18ல, அந்தபடி தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல, எப்படி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. நாமும் கூட இயேசுவை அறிந்து கொண்டு அவரை நம்முடைய வாயினால நம்ம கூப்பிட பழகணும். எப்படி கூப்பிடணும்? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். நாமும் கூட அவனோடு கூட சேர்ந்து, அருமை ஆண்டவரே, என் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தாரும். என்னுடைய வாழ்க்கையினுடைய இப்படிப்பட்டதான ஆண்டவரே பிச்சை எடுக்கிற சாபத்தை என்னை விட்டு மாற்றும். ஆண்டவரே, உம்மை பார்க்கும்படிக்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். அவரை கூப்பிட்டா நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. அவரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா அதிசயங்களை பார்ப்பீங்க. அவரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க ஆபத்துகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. ஆனா நிறைய வேளைகள்ல கூப்பிட மாட்டோமே. சோத்திரம், கூப்பிட மாட்டோமே. இரவும் பகலும் அவரை நாம் கூப்பிட வேண்டும்.
வேற யாரையும் நம்ம கூப்பிடக்கூடாது. இரவும் பகலும் வானத்தையும் பூமியையும் படைத்த நம்முடைய சர்வ வல்லமையுள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கூப்பிடும் போது அவர் என்ன செய்வாரா? அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். வேதவசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 பாக்குறோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு தெரியாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். நம்ம கூப்பிடணும் முதல்ல. இன்னைக்கு இந்த உலகத்துல எதையெல்லாம் நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. மனுஷரை நோக்கி கூப்பிடுகிறோம், உதவிக்காக மனிதர்களை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆனா சர்வ வல்லவரை நீங்கள் கூப்பிட ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தனிமைகள் மாற்றப்படும். நீங்கள் சர்வ வல்லவராகிய நம்முடைய ஆண்டவர் இயேசுவை கூப்பிடும் பொழுது உங்க வாழ்க்கையினுடைய முக்காடு நீங்கும். நீங்க ஆண்டவர் இயேசுவை கூப்பிடும் பொழுது உங்களுடைய சிறையிருப்புகள் மாறும். நீங்கள் ஆண்டவர் இயேசுவை கூப்பிடும் போது உங்க வாழ்க்கையினுடைய அந்தகாரங்கள் மாறும். ஹல்லேலூயா. பிச்சை எடுத்தவன் இயேசுவை கேள்விப்பட்டான், அவன் கூப்பிட தொடங்கினான். நீங்களும் கூட காலையில எழுந்து ஆண்டவரை கூப்பிடணும், இரவுகள்ல ஆண்டவரை கூப்பிடணும், பகல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். தாவீது சொன்னாரு, நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் தியானம் பண்ணி ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நான் தியானம் பண்ணி முறையிடுவேன்றாரு. நாம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணுங்க. காக்கைகள் ஆகாரத்துக்காக தேவனை நோக்கி கூப்பிடுதான். நாம கூப்பிடுறோமா? சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்க இயேசுவை தேடும் போது, இயேசுவை ஆராதிக்கும் போது, இயேசுவை மகிமைப்படுத்தும் போது, ஜெபிக்கும் போது, தேவ ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை ஆராதிக்க நினைக்கும் போது பலர் உங்களை அதட்டக்கூடும். ஆனா அந்த அதட்டுதல் எல்லாம் காதுல வாங்க கூடாது. ஹல்லேலூயா. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு போறீங்க? ஏன் நீங்க ஆலயத்துக்கு போறீங்க? ஏன் பிரதர் ஜெபிக்கிறீங்க? ஏன் வேத வசனங்களை வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பலர் இந்த உலகத்துல இருக்கிற அநேகர் உங்களை அதட்டுவார்கள். பக்கத்துல போங்க அப்படி சொல்லுவாங்க. நீங்க ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை வருது, வீட்டுல உட்கார்ந்து நாம பாட்டுக்கு கறியை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போமேன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா தூங்கியே தங்கள் வாழ்நாட்களை கழிக்கிறாங்க. இன்னைக்கு மனிதர்கள் தின்னே தன்னுடைய வாழ்நாட்களை கழிக்கிறாங்க. பிரயோஜனமற்றவைகளில் மனதை பதித்து பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்காகவே தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்லாரு, ஸ்தோத்திரம், அவர் தம்மை நோக்கி கூப்பிடும்படியாய் அவர் விரும்புகிறார். இவன் கூப்பிட ஆரம்பித்த உடனே அநேகர் அதட்ட ஆரம்பித்தார்கள். நீங்க சபைக்கு போவது மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்னா பைத்தியமாக தெரியும். பைத்தியக்காரன் சர்ச்சுக்கு போறான் பாரு அப்படின்னு சொல்லி. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க அநேகர் அதட்டினாலும், நீங்க அநேகர் உங்களை பார்த்து ஜெபிக்காத, வேத வசனங்களை வாசிக்காத, ஆலயத்துக்கு போகாதுன்னு சொன்னாலும் நீ கர்த்தருக்காக நீ முக்கியத்துவம் கொடுத்து அவரை நீ கூப்பிடும் போது உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆண்டவரை தேடுறவங்களுக்கு தேடாதவங்களுக்கு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிப்பார். என்ன வசனம் சொல்லுது? ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசம். தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனை தேடுகிற பிள்ளைக்கும் தேவனை தேடாதவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை இந்த உலகத்துல ஆண்டவர் ஏற்படுத்துவார். அவரை நீங்க நம்பி கூப்பிட்டீங்கன்னா வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அவரை நம்பி கூப்பிட்டவர்கள் வெக்கப்பட்டு போனதே இல்லையா பாருங்க. தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களை ஆபத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறாராம். பாருங்க, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவித்து நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். ஆபத்து காலத்துல யாரை நோக்கி கூப்பிடுறோம்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. வசனம் பாருங்க, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நீங்கள் யாரெல்லாம் இன்னும் நீங்க இயேசு மேல பக்தி எல்லாம் இருக்காதீங்க, இயேசுவை தேடாதீங்க, ஆலயத்துக்கு போகாதீங்க, ஜெபிக்காதீங்க, வேத வசனத்தை வாசிக்காதீங்கன்னு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக நாம் இயேசுவை தேட வேண்டும். அந்த அளவுக்கு இன்னும் அதிகமா இயேசுவுக்காக வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும்.
ஸ்தோத்திரம். பாருங்க, அதிகமாய் அவன் கூப்பிட்டான். நீங்களும் கூட இயேசுவை அதிகமாய் கூப்பிட்டு பாருங்க. அடுத்த வார்த்தையை பார்க்கிறோம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். பாருங்க, நம்ம வானத்தையும் பூமியும் படைச்சவருங்க இயேசு. ஆனா அந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவரையே கண்ணு தெரியாத குருடை நிப்பாட்டிட்டான். பாத்தீங்களா? சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் இந்த அண்ட சராசரத்தையும், ஸ்தோத்திரம், அவர் தான் பூச்சக்கரத்தை ஆளுகிறவர். அவரையே அவன் நிறுத்தி விட்டான். நல்ல கவனிங்க, நீங்க உண்மையா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்க பக்கத்துல வந்து உங்களோட பேசுவார், உங்களோட உறவாடுவார், உங்களோடு கூட என்ன செய்வாருன்னா நின்னு அவர் பேசுவாருங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவரையே அவன் நிறுத்தி விட்டான், ரட்சகரையே நிறுத்தி விட்டான். நீ கேட்டா, படைத்த இறைவனையே ஒரு சின்ன ஒரு குருட பிச்சை எடுத்து கொண்டு நிப்பாட்டிட்டான். அதே போலதான் நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற சமயங்கள்ல அவர் எனக்கு செவி கொடுப்பாரா, அவர் என் விண்ணப்பத்தை கேட்பாரா, அவர் என்னுடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுப்பாரான்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டியதில்ல. உங்களுடைய விண்ணப்பங்களை அவர் கேட்க அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில காணப்படுகிறீங்களா? ஒரு புது நம்பிக்கையை இயேசு உனக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம். இனி என் வீட்டுல, என்னுடைய குடும்பத்துல நான் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், இனி எனக்கு வாழ்வே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒருவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். கல்வாரி சிலுவையில எல்லா மனிதருக்காக ரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையினுடைய தனிமையான சூழ்நிலைகள் மாற்றப்படும். உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆச்சரியமான வழி நடத்துதல்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, அதான் ஆண்டவர் நின்னாரு. அவன் கூப்பிடுதலுக்கு நின்னாரு, செவி சாய்த்தார். அவனுடைய அழைப்புக்கு அவர் செவி சாய்த்தார். கண்டு காணாம இயேசு போகல. நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் கண்டு காணாம போக மாட்டார், கண்டு காணாம போக மாட்டாருங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கல்லும் இல்ல, மண்ணும் இல்ல, மரமும் இல்ல, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஸ்தோத்திரம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் தான் கர்த்தர் இயேசு. ஆமென். பாருங்க அந்த வார்த்தைய, நின்னு உன்னை அழைக்கிறார். பாருங்க, எல்லாரும் அதட்டுனாங்க. ஆனா அத்தனை பேருடைய கவனத்தையும் மீறி ஆண்டவருடைய கவனத்தை அவன் தன் பக்கம் திருப்பினான். ஆண்டவருடைய பார்வை யார் பக்கம் வந்துருச்சு? இன்னைக்கும் கூட அவரை நீங்க உண்மையா கூப்பிடுவீங்கன்னா அவருடைய கவனம் உங்கள் பக்கமாய் திரும்பும், அவருடைய பார்வை உங்க பக்கமாய் திரும்பும். அநேகர் அழைக்கலாம், அநேகர் கூப்பிடலாம், ஆனா யார் உண்மையாய் அவரை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய கவனத்தை, அவருடைய பார்வையை தங்கள் பக்கமாய் இழுத்துக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் உடனே தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்திலே வந்தான். ஆண்டவரிடத்துல போவதற்கு பல தடைகள் வரலாம், அதட்டலாம் பலர். அதே மாதிரி சில விஷயங்கள் நம்மளை என்ன செய்யலாம், பாரம்பரியங்கள் நம்மளை தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை சாதி ஒருவேளை நம்மளை நிப்பாட்டி கொண்டு இருக்கலாம், ஒருவேளை மதம் நிறுத்தி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேரு சாதி மாறணுமே, மதத்துல மாறணுமேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்ல, ஸ்தோத்திரம். கிறிஸ்தவம் மதம் அல்ல, கிறிஸ்தவமானது மார்க்கம். அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள மார்க்கம், பரலோக ராஜ்யத்துக்கு செல்லுவதற்கான மார்க்கம் தான் கிறிஸ்தவம். இன்றைக்கு உலகமானது கிறிஸ்தவத்தை மதம் என்று போதித்துக் கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற அருமையானவர்களே, கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது நீ நித்திய ஜீவனை அடைந்து நித்தியமான வாழ்வுக்கு, பரலோக ராஜ்யமாகிய வாழ்வுக்கு, மோட்சத்திற்கு போவதற்கான வழி, மார்க்கம் கிறிஸ்தவம். அதனால கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்தவம் தான் உன் வாழ்வை ரட்சிக்கும். கிறிஸ்தவம் தான் உன் வாழ்க்கையில காணப்படுகிற பாவத்தை மன்னிக்கும். ஏன்னா கிறிஸ்தவத்துல கிறிஸ்து வாழுகிறார். கிறிஸ்தவத்துல கிறிஸ்து வாழுகிறாருங்க. யாரெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை நம்பி அவரிடத்துல வந்தார்களோ அத்தனை பேர்களையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி அவர் ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதி அவர் நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு போகும்படிக்கு அவர்களுக்காக பரலோகத்துல ஒரு வீட்டை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.
அதனால இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பணத்தை தேடிக்கொண்டிருப்பதை நிப்பாட்டு. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை தேடணும், பொருள் சேர்க்கணும்ன்றதை நிறுத்தி விட்டு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளணுமே, நித்திய ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்ளணுமே, அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணுமே, அதை தேடி ஓடுங்க. சோத்திரம், அதை தேடி ஓடுங்க. அதுதான் அழியாதது, நிரந்தரமானது. பாருங்க அந்த வசனத்துல பாருங்க, எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்துல வந்தான். ஆண்டவரிடத்துல வருவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால தூக்கி எரிந்து விட்டு ஆண்டவரிடத்துல வாருங்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, குருடர்கள் பாத்தீங்கன்னா கருப்பான ஒரு சால்வையை தங்கள் மேல் போர்த்தி இருப்பார்கள். குஷ்டரோகிகள், குருடானவர்கள் எல்லாம். ஏன்னா அவங்க தீட்டாக இந்த உலகத்திலே சமுதாயத்திலே விளக்கப்பட்டவர்கள். இன்றைக்கும் கூட யாரெல்லாம் இந்த சமுதாயத்தினாலே விளக்கப்பட்டு மனிதர்களாலே புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை மீட்டெடுக்கிற தெய்வம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி வந்தவங்க வெக்கப்பட்டு போனது இல்ல, அவரை நம்பி வந்தவங்க கைவிடப்பட்டது இல்ல, அவரை நம்பி வந்தவங்க வாழ்ந்து நல்லா இருக்கிறாங்க. சோத்திரம். ஆமென். ஆமா, அதான் உண்மைங்க. இயேசு அவனை நோக்கி அவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார் இல்லங்க. இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்யணும். இன்னைக்கும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும். எப்படிப்பட்ட வார்த்தை, வாக்குத்தத்தம் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல கவலையோட உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆண்டவர் சமூகத்துல மனமகிழ்ச்சியா உட்கார்ந்து இருக்கணும். வசனத்தை கேட்டு என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும். ஆமா, ஸ்தோத்திர. சோர்வா இருக்க கூடாது, மன துக்கமா இருக்க கூடாது. ஏன்னா ராஜாவின் சமூகம் இது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்யணும். நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. ஆண்டவரே நான் உங்களோட இருந்தா போதும் ஆண்டவரே, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டப்ப அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இத பாருங்க, 2024 வருஷம் வருது பாருங்க, வருஷந்தோறும் வாக்குத்தத்தங்கள் பாருங்க, மாதம் மாதம் வாக்குத்தத்தம் பாருங்க. ஆண்டவர் இயேசு ஆதியாம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு வாக்குத்தத்தங்களை ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டார். அந்த வசனங்களை விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தங்களை நம்பி அவரிடத்துல நாம கேட்போம்னா கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற செய்வார், பலிக்க செய்வார். ஆனா மாசம் மாசம் வாக்குத்தத்தம், வருஷ வருஷ வாக்குத்தத்தம் அல்ல. ஹல்லேலூயா. தினம் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இங்க பாருங்க, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு தங்கம் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லி அவன் கேட்கல. நான் பார்வை அடையணும். காரணம் என்ன? நான் பார்வை அடைகிறதுனால நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இந்த உலகத்துல என்ன ஆசை இருக்கணும் தெரியுமா? என்ன வாஞ்சை இருக்கணும் தெரியுமா? என்ன விருப்பம் இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே நான் பார்வை அடைந்து உங்க முகத்தை பார்க்கணும்பா. ஆண்டவரே மத்திய ஆகாயத்துல ஆண்டவரே நீர் என்னை அழைக்கும்படியாக, ஆண்டவரே வருகையிலே ஆண்டவரே என்னை சந்திக்கும்படியாக நீர் வரும்போது நான் உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே வாழ்க்கையில என் மனசுல என் உள்ளத்துல காணப்படுகிற இருளை மாத்துங்க ஆண்டவரே. உங்களை பார்க்க முடியாதபடிக்கு வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான குருட்டாட்டத்தையும் மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீ கேட்கணும். ஆமென். பாருங்க, நான் என்ன செய்யணும்? நான் பார்வை அடையணும். நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் பார்வை அடைய வேண்டும். இன்னைக்கும் கூட ஆண்டவர் இங்க பார்வை அடையும்படியாக கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நித்தியமான காரியங்கள்ல நம்முடைய மனதை பதிக்க வேண்டும். இயேசுவனை நோக்கி நீ போகலாம். ஆண்டவர் ஏதாவது செஞ்சாரா? பாருங்க, ஏதாவது செஞ்சாரா? நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்டாரு. நான் என்ன செய்யணும்னு நான் பார்வை அடையணும்னு சொன்னாரு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? கையெத்து வச்சு தொட்டாரா? தொட்டாரா? தொடல. எப்படி ஆண்டவர் பாத்தீங்களா? நம்ம ஆண்டவர் எப்படின்னு பாத்தீங்களா? நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டாருல்ல, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. அவன் நான் பார்வை அடையணும்னு சொன்னேன். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? கை வச்சு தொட்டிருக்கணும்ல. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? நீ போகலாம்ப்பா, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்றாரு. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஆண்டவர் தொடாமலேயே அற்புதம் செஞ்சாரு. ஏன் தெரியுமா? அவன் இயேசு கிறிஸ்துவுடைய மனசை தொட்டான். அவன் ஆண்டவர் இயேசுவோட உள்ளத்தை தொட்டுட்டான். ஆமா, அவரையே அண்ட சராசரையும் படைத்தவரையே அவன் நிறுத்தி விட்டான். அவருடைய உள்ளத்தையே அவன் தொட்டதனால, அவனுடைய விசுவாசம் அவருடைய மனசை தொட்டதனால அவனை தொட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. பாத்தீங்களாங்க? கவனிச்சீங்களா? ஹல்லேலூயா.
பாக்குறோம். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அவன் எதுவுமே பேசல. ஆண்டவர் என்னை தொடவே இல்லப்பா, ஆண்டவர் நீங்க என்னை தொடவே இல்லை, நான் உங்களை கூப்பிட்டனே, நீங்க என்னை தொடவே இல்லை, நீங்க வாடுக்க போங்கன்னு சொல்றேன். உடனே பாருங்க, உடனே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். உடனே வீட்டுக்கு போகலாமே. அல்லேலூயா. அவன் உடனே நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது. இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிற உனக்கு உன் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ வார்த்தை மேல விசுவாசத்தை வைக்கணும், ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கணும். அவர் தொடாமலேயே ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். அவர் தொட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க உங்க ஜெபத்தால, உங்க துதியால, உங்க ஆராதனையால இயேசுவோட உள்ளத்தை தொட்டுட்டீங்கன்னா என்ன செய்வாரு ஆண்டவரே? சோ அவரை தொட்டுட்டீங்கன்னா போதும். எதை வச்சு தொடணும்? உங்களுடைய அன்புனால, உங்க துதியினால ஆண்டவருடைய உள்ளத்தை, மனசை தொடணும். அப்படி தொட்டுட்டீங்கன்னா அவர் தொட வேண்டிய அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். பாத்தீங்களா? நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கிடவது அப்படின்னு சொன்னாரு. உடனே அவன் கண்ணு திறந்துருச்சுங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தவன் இனிமே பிச்சை எடுக்க மாட்டான். இதுவரையிலும் பாத்தீங்கன்னு சொன்னா ஜனக்கூட்டத்துல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா அம்மா தாயன்னு சொல்லி பிச்சை எடுத்து கொண்டு இருந்தவன் இனி பிச்சை எடுக்க மாட்டான். அவனுடைய வாழ்வை கர்த்தர் மாற்றினார். ஒரு புதிய பரிமாணத்தை தேவன் அவன் வாழ்க்கையில ஏற்படுத்தினா. இப்ப உடனே அவன் கண்ணு பார்வை அடைந்ததால வீட்டுக்கு போகலாமே. இதுவரையிலும் உலகத்தையே பார்க்கலங்க. அவன் பார்க்காதவன் உடனே போய் அதை பார்ப்போம் இதை பார்ப்போம்னு ஓடல. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயில் எப்படி இருக்கு, படகுக்கு போய் கப்பல் எப்படி ஓடுது, வீட்டுக்கு போய் நம்முடைய கூட பிறந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க அவன் ஓடல. அவன் இயேசுவை, அவன் பார்வை அடைந்து இயேசுவை பார்த்தான். அவனுக்கு பின்னாடி அவன் கிளம்பி போனான். இயேசுக்கு பின்னாடி நாமும் கூட ஆண்டவரிடத்துல வர்றோம், ஆலயத்துல அவர் சமூகத்துல வந்து ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், அவரை நோக்கி கூப்பிடுறோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்றோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அவரை மறந்துட்டு நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஏப்பா வரல ஆராதனைக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு ரொம்ப வேலை பாஸ்டர் அப்படி சொல்றோம். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருக்கு நீங்க உங்க நேரத்தை கொடுக்கலன்னா ஆண்டவரிடத்துல இருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க? இயேசுவினிடத்துல வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டுட்டு, சுகத்தை பெற்றுக்கொண்டுட்டு வீட்டுல இருக்காதீங்க. கர்த்தரை தேடி வாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால இந்த பர்திமேயு குருடனுக்கு அற்புதத்தை செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கும், இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை அவர் செய்ய விரும்புகிறார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களை சுற்றி வரக்கூடியதான அதட்டலி சத்தத்தை கேட்காதீங்க. உங்க வாழ்க்கையில எது ஆண்டவரிடத்துல வருவதற்கு தடையா இருக்கிறதோ அந்த தடையானவைகளை இன்னைக்கு உடைத்தறியுங்க. உடைத்தறிந்திருந்த ஆண்டவரிடத்துல வாங்க, அவரை அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.